ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மோட்டோ விளாகிங் செட்டப் எப்படி இருக்கு, நான் என்ன கேமரா யூஸ் பண்றேன், என்ன ஹெல்மெட் யூஸ் பண்றேன் அப்படின்ற இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல மைக் வச்சா நம்மளுக்கு வின் நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகுது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். 2 இடம் வச்சு காமிப்பேன் உங்களுக்கு மைக்கு எந்தெந்த இடத்துல வின் நாய்ஸ் கம்மியா இருக்குன்னு உங்களுக்கே நீங்க லைவா பார்ப்பீங்க. நான் வந்து எடிட்டிங்ல நான் எந்த ஒரு இதுவும் நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ண மாட்டேன். அப்படியே ரா ஃபோட்டேஜ் எனக்கு என்ன கிடைக்குதோ அதை அப்படியே உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். சரி, ரொம்ப வளவலன்னு பேசாம நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ கைஸ், நம்ம மோட்டோ விளாகிங் செட்டப்ல நான் யூஸ் பண்ற கேமரா வந்து எஸ்ஜே கேம் தான் நான் யூஸ் பண்றேன். எஸ்ஜே கேம் SJ6 லெஜண்ட் மாடல் பேர் வந்து. நான் யூஸ் பண்ற அடுத்த ஹெல்மெட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சர் ஹெல்மெட் தான் யூஸ் பண்றேன். நான் இதுக்கு முன்னாடி ஸ்டீல் பேட் ஹெல்மெட் ஒன்று வச்சிருந்தேன். அதுல வந்து வின் நாய்ஸ் பயங்கரமா வருது. ஏன்னா மெயினா அந்த சின் இந்த கவர் கிடையாது, ஓப்பன் டைப் தான், ரொம்ப பேசிக்கான ஹெல்மெட். ஸோ நான் அடுத்தது இதுல யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைக் அடாப்டர் யூஸ் பண்றேன். தயவு செஞ்சு எஸ்ஜே கேம் வாங்கினீங்கன்னா எஸ்ஜே கேம் மைக் வாங்காதீங்க. 1600 என்னமோ வரும்னு நினைக்கிறேன். வேஸ்ட், தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்றது தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இதுக்கு தனியா அடாப்டர் கிடைக்குது, அதை நீங்க வாங்கிக்கலாம். ஸோ நம்மளோட செட்டப் எப்படி இருக்கு, இந்த மோட்டோ விளாகிங் செட்டப் எப்படி பண்றது அப்படின்றத வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி கேமரா வந்து செட்டப் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து தேவையான பொருள்லாம் எடுத்துக்கலாம். எனக்கு தேவையான பொருள் வந்து பாத்தீங்கன்னா டபுள் சைட் டேப்பு, ஒரு சிசர் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமான ஐட்டம் கேமரா தேவைப்படும். அந்த கேமராக்கு வர மைக் அடாப்டர். இந்த மைக் அடாப்டர் எங்க கிடைக்கும் அப்படின்றத தனி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து நம்ம ஹெட்ஃபோன் மைக்கு, அடுத்தது வந்து நம்மளுக்கு ஹெல்மெட் மவுண்ட், அந்த மவுண்ட் ஸ்ட்ராப், சரிங்களா. அடுத்து ஒரு ஹெல்மெட். ஸோ இதுல எப்படி நம்ம செட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெல்மெட்டுக்கு கீழே ஏதாவது இந்த மாதிரி வேலை செய்றீங்கன்னா ஒரு துணி போட்டுக்கோங்க. ஏன்னா ஹெல்மெட் ஸ்கிராச் ஆகும், கிளாஸ்ல ஏதாவது ஸ்கிராச் ஆனாலும் ஆகும். இந்த இதை கழட்டிக்கலாம். கழட்டிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த சைட்ல இருக்க பேடிங் எல்லாம் கழட்டிடலாம் நம்மளுக்கு. ஏன்னா அப்போதான் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ கைஸ், பேடிங் எல்லாம் கழட்டியாச்சு. பேடிங் எல்லாம் கழட்டினதுக்கு அப்புறமேல நம்ம சின் மவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை ஃபர்ஸ்ட் போட்டுருவோம் நம்ம. ஸோ நான் சின் மவுண்ட் எப்படி போடுவோம்னா எவ்வளவுக்கு எவ்வளவு இப்படி கீழே வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு போட்டுருவேன். ஏன்னா எஸ்ஜே கேம்ல வந்து எனக்கு வைட் ஆங்கிள் வந்து சப்போர்ட் ஆகாது. அதாவது மைக் யூஸ் பண்ணும்போது, கைரோ சென்சர் ஐயில் யூஸ் பண்ணும்போது எனக்கு வைட் ஆங்கிள் சப்போர்ட் ஆகாது. ஸோ எவ்வளவுக்கு என்னால் கீழே வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு நான் இந்த ஸ்ட்ராப் இப்படி கீழே வச்சுக்குவேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ராப்பை போட்டுடலாம். ஸோ கைஸ், ஸ்ட்ராப் போட்டேன். ஸ்ட்ராப் போட்டு உங்களுக்கு கேமராவை சும்மா இப்படி வச்சு பாருங்க. ஏன்னா எனக்கு மைக் போர்ட் வந்து இந்த பக்கம் இருக்கு. ஸோ இப்படி நான் வச்சேன்னா எனக்கு மைக் போர்ட் வந்து இந்த பக்கம் இருக்கு. அப்போ நான் என்னோட மைக் அடாப்டர் வந்து நான் இப்படி உள்ளார இப்படி வைக்கணும், சரிங்களா. ஸோ அதனால மைக் அடாப்டர் இந்த பக்கம் வைக்கணும். ஹெல்மெட்டை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு டபுள் சைட் டேப் ஒட்டிக்கிங்க மைக் அடாப்டர்ல. அதாவது இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இது இந்த பக்கம் வெளியே வர மாதிரி ஜஸ்ட் இப்படி ஒட்டி கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கலாம் நம்ம. ஸோ எனக்கு கேமரா அப்படி வைக்கும் போது எனக்கு மைக் அடாப்டர் இந்த பக்கம் இருக்கு, சாரி மைக் போட்டு இந்த பக்கம் இருக்கு. ஓகே, அவ்வளோதான். இந்த இது அவ்வளோதான். அடுத்தது வந்து நான் இதில் வந்து மைக், நம்ம ஹெட்ஃபோன் மைக் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ மைக்கிங் கனெக்ட் பண்ணிடலாம். மைக்கை கனெக்ட் பண்ணிட்டு நான் மைக்கை வந்து இப்படி மண்டைக்கு மேலே இப்படி உள்ளார விட்டு நான் மைக்கு கொண்டு வந்து இங்கே சென்டரில் வச்சிடுறேன். ஸோ இதையும் கழட்டிக்கலாம். ஆனால் இதையும் கழட்டிக்கிட்டோம்னா அப்படி உள்ளார விட்டுட்டோம்னா ஈஸியாக போயிடும் நம்மளுக்கு. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை வந்து இப்படி உள்ளார விட்டு இந்த பக்கம் எடுத்துக்கிட்டேன். மைக் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ உங்களுக்கு 2 ஆடியோவும் போடுறேன். மைக் இங்கே சின்னக்கிட்டும் வைக்கிறேன், இங்கே இந்த இடத்துல நடுவில் வைக்கிறேன். 2 ஆடியோவும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பேடிங்கை மாட்டி விட்டுறலாம். இப்போ எல்லா பேடிங் மாட்டி விட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கைஸ், இப்போ வந்து பேடிங் ஃபுல்லாக மாட்டிட்டேன். இந்த அடியில் வர இது மட்டும் மாட்டல. இதை வந்து லைட்டாக கட் பண்ணிக்கிங்க. அது எனக்கு ஏன்னா அந்த ஸ்ட்ராப் வருது பார்த்தீங்களா அந்த இடத்துல, அதனால இது ஸ்ட்ராப்புக்கும் மைக்கோட அடாப்டர் ஒயர் வெளியே வரதுக்கு நான் லைட்டாக சிசரில் கட் பண்ணிடுவேன். சிசர்ல நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இது வேணும். இது இல்லாமல் மோட்டோ விளாகிங் பண்ண முடியாது. ஆனால் வின் நாய்ஸ் பயங்கரமாக வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மைக்கை இங்கே வெளியே வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல மைக்கை வச்சு நான் உங்களுக்கு மோட்டோ விளாகிங் பண்ணி காமிக்கிறேன். அதாவது இந்த இடத்துல உள்ளார வச்சு நான் உங்களுக்கு மோட்டோ விளாகிங் பண்ணி காமிக்கிறேன். அடுத்தது இந்த இடத்துல இங்க சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல வச்சு நான் உங்களுக்கு மோட்டோ விளாகிங் பண்ணி காமிக்கிறேன். 2ஓட ஆடியோவும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து கேமராலாம் மாட்டிட்டேன், கேமரா மவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து மைக்கை கனெக்ஷன் கொடுத்துடலாம் இந்த பக்கம். ஸோ மைக்கும் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. மைக்கை கனெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமேல் மைக்கு பாருங்கதான் இந்த இடத்துல ஒயிட் கலர்ல தெரியுதுங்களா உங்களுக்கு, கேமரால எங்க தெரியுதுன்னு தெரியல. அதை பாருங்க இந்த இடத்துல வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வச்சு நான் உங்களுக்கு ஆடியோ போடுறேன். அடுத்து சென்டர்ல வச்சு உங்களுக்கு ஆடியோ போடுறேன்.
ஸோ இதை மறந்துடாதீங்க, கண்டிப்பா இது வேண்டும். இது இருந்தால்தான் உங்களுக்கு வின் நாய்ஸ் அதிகமா உங்களுக்கு மைக் கிட்ட கேட்காது. ஏன்னா வின் நாய்ஸ் அதிகமா கேட்கற இடமே இந்த இடத்துல தான், உள்ளார விண்டு போகிற இடமே இதுதான் நம்மளுக்கு. ஸோ இது கண்டிப்பா போட்டுக்குங்க. நான் ஹெல்மெட் அப்கிரேட் பண்ணதுக்கு காரணம், முக்கிய காரணமே இதுதான். அப்புறம் ஹெல்மெட்டும் நல்லா இருக்கு, மோட்டோவ்ளாகிங் பண்றதுக்கு சூப்பரா இருக்கு. ஸோ ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம மோட்டோவ்ளாகிங் செட்டப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஓட்டி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை வந்து இங்கே சைடில் வச்சுருக்கிறேன், முன்னாடி வைக்கல. நம்ம சின்ன இருக்கு பார்த்தீங்களா, சின்ன கிட்ட வச்சுருக்கிறேன். ஸோ 2 டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வைசர் ஓப்பன் பண்ணி தான் பண்ண போகிறேன். நான் வைசர் க்ளோஸ் பண்ண போகிறதில்ல. வைசர் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறதில்ல. 2 டெஸ்ட்டுமே வந்து நான் வைசர் ஓப்பனில் தான் பண்ண போகிறேன். ஓகே, எப்படி ஆடியோ இருக்குன்னு பாருங்கள், வின் நாய்ஸ் கேட்குதான்னு பாருங்கள். நான் எதுவும் பேசலை. ஸோ இப்போ 80ல் போயிட்டு இருக்கிறேன். 2 டெஸ்ட்டுமே 80ல் செக் பண்ணலாம். கொஞ்சம் தூரத்துக்கு போகிறேன் பாருங்க. ஸோ 80ல் செக் பண்ணால் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு ஓரளவுக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இடத்த மாற்றி வைப்போம். ஸோ காய்ஸ், அதே செட்டப் தான். என்ன வண்டி ஸ்டார்ட் ஆகுதா? ஓகே. ஸோ காய்ஸ், அதே செட்டப் தான். வைசர் க்ளோஸ் பண்ணல, ஆனால் இந்த வாட்டி மைக்கு வந்து முன்னாடி வச்சுருக்கிறேன், வாய்க்கிட்ட வச்சுருக்கிறேன், சைடில் வைக்கல, முன்னாடி வச்சுருக்கேன். இதோட ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் கொஞ்சம் தூரத்துக்கு பேசாமல் வரேன். சேம் அதே 80ல் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் உங்களுக்கு வின் நாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வைசருக்கு க்ளோஸ் பண்ணல, ஓப்பனில் தான் இருக்குது எனக்கு வைசர். ஸோ கைஸ், வீடியோ அண்ட் ஆடியோ பார்த்துருப்பீங்க. நான் 2 இடத்துல மைக் வச்சிருப்பேன். ஒன்று வந்து இந்த இடத்துல, இன்னொன்று வந்து இங்கே வாய்க்கிட்ட வச்சிருப்பேன் சென்டரில். எனக்கு வந்து பிடிச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில். உங்களுக்கு எது கம்மியா, வின் நாய்ஸ் கம்மியா எந்த இடத்துல கேட்டிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த சென்டர்ல இருக்கிறதா நீங்களும் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு வின் நாய்ஸ் அதிகமா கேட்டுது. இன்னொரு இடத்துலையும் ட்ரை பண்ண, மேல இந்த இடத்துல கொஞ்சம் மண்டை மேல ட்ரை பண்ணேன். கொஞ்சம் கிரேசியான விஷயம் தான். ஸோ ட்ரை பண்ணி பார்த்தேன், அப்பயும் வின் நாய்ஸ் கம்மியாகல. எனக்கு கொஞ்சம் காத்து சத்தம் கேட்டுது. அதுவும் இல்லாம எனக்கு இந்த இடத்துல வந்து உச்சந்தலையில வந்து எனக்கு என்னமோ போட்டு அழுத்திட்டு இருக்க மாதிரி, குத்திட்டு இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஐடியாவை ட்ராப் பண்ணிட்டு தான் இங்க சென்டர்ல வச்சு பார்த்தேன். எனக்கு ஓரளவுக்கு வின் நாய்ஸ் நல்லா கண்ட்ரோல் ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க மோட்டோவ்ளாகிங்ல மைக்கை நிறைய இடத்துல வச்சு பாருங்க. ஒரே இடத்துல வச்சு சைட்லயே வச்சு நீங்க மோட்டோவ்ளாக் பண்ணாதீங்க. சைட்ல வச்சு பாருங்க, இந்த சைட்ல வச்சு பாருங்க, சென்டர்ல வச்சு பாருங்க, இந்த சென்டர்லயே மேல வச்சு பாருங்க, கொஞ்சம் கீழே வச்சு பாருங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வின் நாய்ஸ் கம்மியாகுதோ அந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு எந்த இடத்துல வின் நாய்ஸ் கம்மியாச்சுன்னு. ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் guys. டாடா, பை பாய், see you soon.